பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போது உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்னதான் இந்த நபர்கள்கிட்ட நீங்கள் பேசாமல் கதைக்காமல் இருக்கிற தருணங்களாக இருந்தாலுமே கூட, இந்த நபர்களை விட்டு நீங்கள் புரிஞ்சு கூட இருக்கலாம். பட் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களை தான் சார்ந்திருக்கு அப்படின்றாங்க. உங்களை சுற்றி தான் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னமும் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க. இது பெரியவா இருந்தாலுமே கூட, இந்த பிரியிற தருணத்தில் கூட நான் உன்னை தான் நினைக்கிறேன், உன்னை தான் அதிகமாக ஆசைப்படுறேன், என்னோட வாழ்க்கைக்கு நீ தான் தேவை அப்படின்ற மாதிரி உணர்றேன் அப்படின்ற ஒரு அற்புதமான மெசேஜை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த ஹார்ட் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் ஒரு கம்ஃபர்டபுளாக உணருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நபர்கள் உங்ககிட்ட இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப சேஃபாகவும், அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பியூராக இருக்கிறது, அதாவது உங்களோட ஹார்ட் பியூர்னஸாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்குது, நான் ரொம்பவே இதை அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட் எந்த அளவுக்கு புனிதத்தன்மையோடு இருக்கோ அந்த விஷயத்த நான் ரொம்பவே விரும்புகிறேன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் என்ன தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலுமே, இந்த எண்ணங்கள் வந்து அவங்க சோலோட கனெக்ட் ஆனது. இனிமே இவங்க வந்து உங்கள தான் நினச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தூதுப்புறா. ஸோ இந்த தூதுப்புறா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் நான் வந்து உன்னை புரிஞ்சுக்காம நடந்து கொண்டிருக்கேன். ஸோ ஒரு சில விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலை அப்படின்றாலுமே, நான் வந்து இதுக்கான சரியான ஒரு தீர்மானத்தை வந்து கண்டுபிடிப்பேன், வெகு சீக்கிரமாக வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னாலுமே கூட உங்கள் நபர்கள் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்போம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாமல் இருந்தாலுமே கூட, இப்போது இந்த நபர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த காதலே வேண்டாம் அப்படின்னு போயிருந்தாலுமே கூட திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய மனசு வந்து இருந்து கொண்டிருக்காம். ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி ஏதாவது போய் கொண்டிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு சாரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எல்லா ரீடிங்ஸுமே பார்க்கும்போது கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன் தான் பார்ப்போம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நான் அங்கங்கே தான் சொல்லுவேன். ஆனால் மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, எல்லாமே எல்லா ரீடிங்ஸுமே இப்போ என்ன போய் கொண்டிருக்கு எக்ஸாக்ட்லி அப்படின்றது தான் யூனிவர்ஸ் கிட்டேருந்து கேட்டு வாங்கணும். அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு, இதுக்கான தீர்மானம் தெரில, அந்த நபர் கதைக்கிறாரா மாட்டாங்களான்னு கூட தெரில, பட் நான் இந்த நபருக்காக காத்து கொண்டிருக்கேன் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சோல் கனெக்ஷன். ஓகே, ஏன்னா இந்த நபர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ரொம்பவே சேஃபாக உணர்றீங்க அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த நபர்களும் உங்ககிட்ட தான் அந்த கம்ஃபர்டபுளை வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே நடந்த ஒரு சில விஷயங்கள், இந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த நபர்கள் ஏதாவது வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை அந்த அந்த விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு உங்கள் கூட இருக்கும்போது இருக்க அந்த சந்தோஷம் வந்து இன்னொரு யார் கூட இருக்கும்போதும் கிடைக்கல. அந்த டைமெல்லாம் இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அப்போது என்னதான் இந்த நபர்கள் உங்களை விட்டு தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னாலும், உங்கள் கூட இருக்கிற அந்த விஷயம் தான் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே ட்வின் ஃப்ளேம் ஓட கார்டு தான். ஏன்னா இதுவுமே ட்வின் ஃபிலிமோட ஒரு கார்டு தான். ஸோ இதுவுமே அதுதான். உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒரு ட்வின் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த ட்வின் ஃபிலிம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, என்னதான் நீங்கள் இந்த நபர்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே கூட ஒருத்தரோட மனசு இன்னொருத்தரை தான் தேடிக்கொண்டிருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி இந்த நபர்களை நினச்சி ஏங்கி கொண்டிருக்கீங்களோ, ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கீங்களோ, அதே சேம் விஷயம் தான் இந்த நபர்களுக்கும் உங்களை நினைக்கும் போது. ஓகே,
அதாவது இந்த நபர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க உங்கள விட்டு இந்த நபர்களோட இன்னொருத்தர் அப்படின்னு இந்த நபர்கள் எப்பவுமே பார்த்தது கிடையாது. இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும். என்ன ஒரு வித்தியாசம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா, இந்த நபர்களுடைய மனசுல உங்கள எப்பவுமே அப்படி தாழ்வுபடுத்தி பார்த்ததே இல்ல. அவங்க ஹார்ட்டுக்கு பக்கத்துல தான் வச்சு பார்க்குறாங்க. என்னைக்குமே உங்கள தாழ்வுபடுத்தி பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க சொல்றாங்க. அதாவது நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. பட் நான் வந்து எந்த இடத்துலயும் உன்னை அவமானப்படுத்த கிடையாது. பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த நபர்கள் அவமானப்படுத்துகிறாங்க, இல்லை இந்த நபர்கள் தான் காரணம் இது அவலத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கும். பட் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. நான் என்றைக்குமே உன்னை தாழ்த்தி பார்க்க கிடையாது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு அவமானத்துக்கும் இந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் நான் வந்து பொறுப்பேற்கல அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல அந்த நபர்கள் தூதுப்புறம் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகே. ஏன்னா கரண்ட்லி இதுதான் போய் கொண்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது அவங்களோட மைண்ட்ல. ஏதோ ஒரு விஷயம் கதைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் அலாதியா சிந்திச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப போட்டு அப்படியே நெருக்காதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை. ரொம்ப அப்படியே போட்டு இறுக்கிறாதீங்க. அது பார்க்கலாம் அப்படியே விடுங்க. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்ககிட்ட மீண்டும் வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ எங்களோட ஊரில் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்கு. ஏதாவது சாங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேயா, பேக்ரவுண்டில் வந்து சாங் கேட்குமென்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப போட்டு நொறுக்காதீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. இதை வந்து கொஞ்சம் அப்படியே அது போக்கில் விடுங்க. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்ககிட்ட மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி முதல்ல வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல சோல்மேட் கார்டும் வந்திருக்கு. நான் அதுங்கால திரும்ப போனேன்னு சரி வந்துடுச்சு. நான் இதையும் எடுத்துக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நபர்களுடைய உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுடைய கனெக்ஷன் அல்லது ட்வின் ஃபிலிமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ அதனால தான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்பி தான் ஆகணும். இந்த நபர்களுக்குடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து சாதாரணமான கனெக்ஷன் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இந்த நபரை வந்து அடிக்கடி உங்களோட லைஃப்பில் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டே இருக்கலாம். அதாவது நான் வேண்டான்னு நினைக்கிறேன், தப்பி அவங்களோட நினைக்கிறேன், மீண்டும் இவங்களோட ஞாபகத்தில் சிக்கிக்கொள்கிறேன். காரணம் இந்த நபர்கள் தான் உங்களோட சோல்மேட். இப்போ நீங்கள் திருமணமாகி இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம். பட் வந்து இந்த ஒரு நபரை மட்டும் என்னால் மறக்க முடியல, இவங்களோட ஞாபகங்கள் தான் ரொம்பவே அதிகமாக வருது அப்படின்னா, இந்த நபர்கள் தான் உங்களுடைய நபர்கள். யூனிவர்ஸால் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட லைஃப் பார்ட்னர் அப்படின்றாங்க. ஓகே. இந்த நபர்களை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்றதுல அதிக கவனம் செலுத்துறீங்க. பட் வந்து இந்த இடத்துல உங்களை பற்றின கவனத்தை நீங்கள் செலுத்துறீங்கல்ல, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய யோசனைகள் உங்கள் நபர்களை எப்படி ஈர்க்கிறதுன்ற மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்கள் நபர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப மாதிரி கிடையாது, ரொம்ப மாறிட்ட, உங்களோட லுக் வைஸ் கூட மாறி இருக்கலாம். அதுக்கு காரணம் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட லுக் வைஸை கொஞ்சம் மாற்றுங்க. இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட லுக்கில் தான் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே. ஏன்னா அவங்களோட சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு தானே பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ அப்போது இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட சைடில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது உங்களோட நடவடிக்கையால் இருக்கலாம், அல்லது உங்களோட வெளித்தோட்டமாக இருக்கலாம். எதையோ ஒரு விஷயத்த மாற்றிக்கோங்க அப்படின்னு இந்த நபர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஓகே. ஸோ இந்த விஷயத்த மாற்றிக்கொள்ளும்போது இந்த நபர்களை ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செக்ஷுவல் ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இந்த லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் தரதை விட இந்த செக்ஷுவல் லைஃபுக்கும் அந்த ஃபேஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் என் ரீடிங்கில் எதையுமே மறைச்சு சொல்கிற இது கிடையாது. ஸோ நான் அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பார்ட்னரோட லுக் வைஸ் மாறி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் கூட இந்த இடத்துல இந்த நபர்கள் தள்ளி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட இடத்துல தான் மாற்றங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போது டேரோ டெக்கில் இந்த நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் என்ன, உங்களுக்கு என்ன தான் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. எடுத்த உடனே ஒரு கார்டு வந்துட்டு ஸோ பாப்போம் இது என்னண்டு.
ஓகே. அதுதான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. இது உங்களுக்கா இருக்கலாம், அல்லது உங்க நபர்களுக்கா இருக்கலாம். இப்போ நபர்களோட சைடு அப்படின்னு பார்க்கும்போது, அதிகபட்சமா உங்க நபர்கள் திங்க் தான் பண்ணி கொண்டிருப்பாங்க. என்னால எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல இந்த காதல் வந்து மாட்டிக்கொண்டிருக்கு. நம்பிக்கை இல்லாம இருக்கு. என்னால இந்த காதலுக்கான நம்பிக்கைய கொடுக்க முடியல. இந்த காதலுக்கான ஒரு முதலீட வந்து பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அவங்க முயற்சி பண்ண அளவுக்கு இந்த காதலில் வந்து பிரதிபலன் வந்து கிடைக்கல அப்படின்றது இந்த நபர்களை ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஹெவியாக பாதிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அவங்க இந்த காதலுக்காக நான் இவ்வளோ போடுறேன், ஆனால் இதுக்கான பிரதிபலன் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதிகமாக ஏங்குற நபர்களாக இருக்காங்க எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது. அதனால தான் இவங்க என்னமோ அந்த ஃபேஸுக்கும் உங்களோட உடல் தோற்றத்துக்கும் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ இது எனக்கு இங்கே டெரோ கார்டை தான் சொல்கிறாங்க. ஓகே. நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், பட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களை சார்ந்த ஏதாவது ஒரு நபர்களால் வந்து காயப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. அது வந்து உங்களை இல்லைன்னா இந்த காதலை பற்றின தப்பான ஒரு விஷயத்த வந்து இங்கே போய் சொல்லிகிட்ருக்கலாம். ஸோ அப்போது இந்த தப்பான விஷயம் இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்டிங் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை. ஓகேயா? ஸோ ஏன் இது இப்படி நடந்தா அப்படின்னு உங்கள் நபர்கள் நிறைய குழப்பத்தில் இருக்காங்களா? அப்போது என்ன விஷயம் உண்மை அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அப்போது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்குது. வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கதைக்கணும் அப்படின்ற தருணத்தில் இந்த நபர்கள் சொன்ன ஒரு சில விஷயத்தால இந்த நபர்கள் உடைஞ்சு போயிட்டாங்க. உங்களுடைய நபர்கள் அப்படியே நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனோ நான் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு இதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. ஏன் அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்தது? அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் இந்த நபர்கள் அதிகமாக யோசிச்சு கொண்டே இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களை ரொம்பவே காயப்படுத்தினது உங்களை சார்ந்த நபர்களோட ஒரு சில வார்த்தைகளாக இருக்கலாம். உங்களை பற்றி தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் எப்படி காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, இவங்க நைட் தூங்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களை பற்றி ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி உங்களை பற்றின தவறான விஷயங்களை வந்து ஒன்றொன்றா போட்டு கொண்டிருக்கலாம். ஓகே. புதிய புதிய விஷயங்களை கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து இதெல்லாமே ஒரு மாயை தான். ஏன்னா இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னோடய சைடு எந்த தப்பும் கிடையாதே, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் வந்து கண்டிப்பாக எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்களோட சைடு எந்த தப்புமே கிடையாது. அது ஒரு மாயை. இந்த மாயையை க்ரியேட் பண்ணக்கூடியவர்கள் உங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் தான். இதில் அவங்களோட சைடு நிற்கக்கூடிய நபர்களாண்டா இல்லை அவங்களோட சைடில் நிற்கக்கூடிய நபர்களையும் உங்கள் நபர்களையுமே மைண்ட் குழம்ப வைக்கிறது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் கூடயே இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இது ஒரு சிலருக்கு கேர்ளாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு பாயாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இவங்க சொல்கிற மாயமான ஒரு கதைகள் வந்து உங்கள் நபர்களை நிறையவே காயப்படுத்திருக்கு, நிறையவே யோசிக்க வச்சுருக்கு. அப்போது இந்த நபர்களே மனசுருகி ஓகே நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்கள் நபர்களோட எனர்ஜி வந்து பயங்கரமாக அடித்து தகர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து உங்களுடைய நபர்கள் வந்து கரண்ட்லி ரொம்ப ஹெவியாக காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன் இந்த இடத்துல. ஏன்னா இவங்களுடைய எனர்ஜி எல்லாமே என்ன தேவை அப்படின்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். அப்போ 3 ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு சொல்கிறது உங்களையும் இந்த நபர்களையும் நகர்த்தி வைக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல உங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. 2 பேத்தையும் நகர்த்தி நகர்த்தி வேறு வேறு திசைக்கு திரும்புறது. ஓகே. ஸோ அப்படின்ற மாதிரி விஷயங்களில் உங்கள் நபர்கள் சிக்கோன்ட்ருக்காங்க, காயப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த காதலில் இந்த நபர்கள் அலாதியாக காதல் வச்சுருக்காங்க. உங்களுடைய நபர்கள் இதை சொன்னல யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணி கொண்டிருக்காங்கன்ட்டு. கண்டிப்பாக உங்களை பற்றின தவறான விஷயங்களை வந்து உங்கள் நபர்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா. ஸோ அதனால உங்களுடைய நபர்கள் வந்து உங்களை விட்டு தள்ளி போகிற முடிவில் தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நான் கிட்ட வர நினைக்கல. அந்த நபர்களே மனசு மாறி வரும்போது, அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு கதை மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த நபர்களே மனசு மாறி அவங்கக்கிட்ட வந்து சேர்றேன் அப்படின்னு நினைக்கும்போது நல்லா காயப்பட்டுட்டாங்க. இப்போது ஓகே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பிரித்து யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இடம் வேண்டாம், இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிருக்காங்கல்ல, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, ஸோ இந்த விஷயம் வேண்டாம் உனக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. பட்
மனச கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் நபர்கள் இந்த இடத்துலேருந்து நகர்ந்து உங்கள்கிட்ட இருந்து நகர்ந்து அப்படியே மெதுவாக போகலாமா அப்படின்னு அவங்களோட கையை பிடிச்சிக்கொண்டு நின்று கொண்டிருக்காங்க. உங்கள் நபர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நபர்களோட கையை பிடிச்சிக்கொண்டு இந்த நபர்கள் கரண்ட்லி நிற்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ, அப்போது இந்த இடத்துல உண்மையான காதல் கூட வெளிப்படுத்த முடியாமல் இந்த இடத்துல சிக்குண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. அப்போது இப்போதைக்கு உங்கள் காதல் அமைதியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. ஓகே. நான் இங்கே ஃபெஸ்டிவல்னால சாங்ஸ் போட்டிருக்கிறது ரொம்பவே சவுண்டாக இருக்குது. உங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ, இதோட நான் ரீடிங்கை முடிச்சுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நான் இதான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ, இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ, இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.